அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. மூக்கில் சைனஸ் பிரச்சனை, மூக்கடப்பு, மூச்சுக்குள்ளேருந்து ஒரு சைடு காற்று வர்றது, ஒரு சைடு வர்றது, இந்த மூச்சினால் நம்ம ரொம்ப திணறது, கொஞ்சம் மூக்குலேயே பேசுறது, இதுக்கெல்லாம் ஒருத்தர் முன்னோர்கள் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக தேவையான்னு சொல்லுங்கள். ஒரு ஆண்கள்னால ஒரு பெண்கள்னாலேயே மூச்சு சைனஸ் ப்ராப்ளம் வந்தால் தாங்க முடியலையே, பச்சை குழந்தைக்கு வந்தால் என்ன பாடுபடணும்? ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போனால் கூட அந்த பச்சை குழந்தைக்கு என்னமா வைத்தியம் பார்க்குறது? கடவுளை நம்பிக்கைங்க, கடவுளை கூப்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, இத்தனோண்டு குழந்தையாக இருக்குதுன்னு பெரியவங்களுக்கு அவ்வளோ தூரம் அவங்களே கடவுளாக இருந்து சொல்லுவாங்களாம். அப்போ இந்த பச்சை குழந்தைக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ண முடியும்? பெரியவங்களுக்கு வந்தாலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த சைனஸ் ப்ராப்ளங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த மூச்சுக்குள்ளேருந்து வர்றது, இந்த இது வரைக்கும் மூச்சு வரைக்கும் தொண்டை அடைப்பு, கரகரப்பு, மூச்சு திணறல், இந்த மாதிரி சைனஸ் எல்லாத்துக்குமே ஒரு கோவில் இருக்குது. மயிலாடுதுறை புனுகீஸ்வரர் கோவில். இந்த மயிலாடுதுறைங்கிற கோவில் பக்கத்தில் புனுகீஸ்வரர்னு போடுங்க. அப்படின்னா புனுகு என்பது பூனையுடைய வடிவம் அமைச்ச கோவில். இந்த புனுகீஸ்வரர் கோயிலில் அங்கே புனுகு தான் அங்கே சைனஸ் ப்ராப்ளத்துக்கு, அந்த மோப்ப சக்திக்கு அதுக்குண்டான ஈஸ்வரர் தான் புனுகீஸ்வரர். இது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இது அப்படியே கிடச்சிரும். இந்த மூக்கு அடப்பு, இந்த மூக்கு அடப்புலேருந்து வரக்கூடிய சுவாசங்கள், அதனுடைய அலர்ஜி, அதனோட சைனஸ், இதுக்குன்னே அந்த காலத்தில் முன்னோர்கள் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த சுவாச கோளாறுகளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போது எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன குழம்பு வச்சாலும் நுகர்வு சக்தி கம்மியாக இருக்குது. நுகர்வு சக்தின்னா என்ன? நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் வாசம் அடிக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லே வரலையாம். ஒரு மல்லிப்பூ எடுத்து மூக்கில் மோந்து பார்க்குறாங்க, மல்லிப்பூ ஸ்மெல்லே வரல. ஒரு குழம்பு வைக்கிறாங்க, அந்த குழம்போட டேஸ்ட் இருக்குது, ஆனால் மூக்குக்கு நுகர்வு சக்தி இல்லை. எப்படின்னு பாருங்கள். அந்த காலகட்டங்களில் இவ்வளோ விஞ்ஞானம் பிறந்திருந்தால் அன்றைக்கி அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர சொல்லியிருப்போம். இன்றைக்கி அதை நான் யோசிக்கிறேன். அப்படின்னா பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுக்குறக்கு ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஒரு ரகசியம் நம்மளுக்கு கிடைக்குமா. இன்றைக்கி இந்த ரகசியத்தை காமிச்சு கொடுக்குறனே உங்களுக்கு எத்தனை குருமார்கள் கிடைக்கிறாங்கன்னு பாருங்கள். எப்படின்னு பாருங்கள். அது பாருங்கள், அந்த காலத்தில் புனுகீஸ்வரர்னே கோயில் இருக்குது. கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஈஸ்வரர் தான். எத்தனை ஈஸ்வரர் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். இந்த உலகம் நிரம்பி கடவுளோட சக்தி நிரம்பி வழிஞ்சு இருக்குது. அதில் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன கோவிலில் ஈஸ்வரர் குடிகொண்டிருக்கிறாருங்கிறது, இதுதான் தெய்வம் பல வாக்கில் தூண்டிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு உலகம் பூரா எங்கெங்கேயோ இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பிரச்சனைக்கு அவங்கவுங்களுடைய இடத்துக்கு போகும்போது அந்த ஆற்றலும் அந்த இறை சக்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி? அப்போ இதனுடைய சூட்சமத்தெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம முன்னோர்களெல்லாம் சாதாரணமான மனிதர்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆதி காலத்தில், விஞ்ஞானம் பிறக்காத காலத்தில், நவீனம் இல்லாத காலத்தில் இந்த மனம்தான் கருவி. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மலைக்குள்ளே போய், ஒரு மேட்டுக்குள்ளே, ஒரு குகைக்குள்ளே போய் உட்கார்ந்து வானசாஸ்திரத்தில் என்னென்ன இறையருள் சக்தியில் ஆண்டவன் படைச்சி வச்சுக்கிறாரோ அத்தனையுடைய நட்சத்திரங்களையும் யூகிச்சு கிரகிச்சு, இந்த நட்சத்திரம் இன்ன தன்னைக்கு தான் பிரதிபலிக்குது, இன்ன கிழமை என்னைக்கு இது பிரதிபலிக்குது, சூரிய உதயம் இத்தனை மணிக்கு தான் உதயமாகுது, சூரிய அஸ்தமனம் இத்தனை மணிக்கு தான் அஸ்தமனமாகுது, திதி யோகம் கரணம் இதிலிருந்து தான் வருது. நட்சத்திரத்தில் பாதி கிழமை, கிழமையில் பாதி திதி, திதியில் பாதி யோகம், யோகத்தில் பாதி கரணம்னு பிரிச்சிருக்காங்க. இத்தனையுமே ஒரு மனிதர்கள் உட்கார்ந்து இந்த ஆன்மீகத்தை நாளைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு உருவாக்குறதுக்கு சித்தர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் அல்லவா? அந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தி கிடச்சதுனால தானே அந்த முத்தி கிடச்சிது. அந்த சித்தி உருவாக்கித்தான் முத்தி உருவாச்சு. அப்படின்னு என்ன? சித்தர்களெல்லாம் முத்தி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த உலகத்துக்கு எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் உலகத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன், இனி இதுக்கு மேலே என்னோட இந்த ஆன்மா வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவங்க முத்தி ஆகிறதுக்காக ஜீவசமாதி ஆகி ஒவ்வொரு புண்ணிய மண்ணில் உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் சில கோவில்கள் எல்லாம் ஜீவசமாதி இருக்கிற காரணம். அதனால தான் சித்தர்களுக்கு சித்தி என்பது, எனக்கு சித்தி கிடச்சிது, எனக்கு ஐஸ்வர்யம் கிடச்சிது, எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிது,
எனக்கு இந்த பவர் கிடச்சது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் தானே. இது எல்லாமே ஜாதகத்தில் நம்மளுக்கு தேட கிடைக்காத செல்வங்கள். அப்போ நீங்கள் இந்த புனுகீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுங்கிறது ஒரு வரலாறு கிடைக்குதல்ல. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் சொல்லி வச்சுட்டு போகலைன்னா நம்மளுக்கு இது கிடைக்குமா? நாம் 120 வருஷத்துக்குள்ளே தானே பிறந்திருப்போம். இந்த ஜென்ரேஷன் யார் எடுத்தாலும் இந்த 120 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷ கோயில், இந்த 120 வருஷ கோயில் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி 3000 வருஷ கோயில் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் இந்த 120 வருஷத்துக்குள்ளே பிறவி எடுத்து தான் இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்க. அப்போ எல்லாமே A to Z ப்ராக்கெட் பண்ணால் 120 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த விஞ்ஞானத்தை எடுத்திருக்கீங்க. ஆனால் விஞ்ஞானத்தை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் எடுத்திருக்காங்க. அப்போ சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தால் ஏன் நம்மளுக்கும் விஞ்ஞானபூர்வமாக வாழ தெரியாது, அறிவுபூர்வமாக வாழ தெரியாது? நிச்சயமாக வாழ முடியும். வாழ்கிறது கொஞ்சம் காலம்தான். அதனால தான் நம்ம டைட்டிலே வந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. எதுக்காக? மனித பிறவி தினம் ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போதும் மனித பிறவி எடுத்து வருமா நம்மளுக்கு தெரியல. இந்த பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவியில் நம்ம நல்லா இருக்கணும், இந்த பிறவியில் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போகணும். நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்ன தேடணுமோ தேடி வச்சு ஆனந்தமான சாப்பாடு, ஆனந்தமான உணவு, ஆனந்தமான தூக்கம், நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு போகும்போது மிச்சத்தை எடுத்து நம்ம வாரிசுகளுக்கும் மக்களுக்கும் உலகத்துக்கும் கொடுத்து போட்டு நாம் கிளம்பிட வேண்டிதான். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆலயங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ கோவில்கள் முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மனித பிறவி எடுத்து காலில் நடக்க வரைக்கும், நம்ம கண் பார்க்க வரைக்கும், நம்ம கை கால் ஓய வரைக்கும் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எப்படி? நீங்கள் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்கணுமா? ஒரு கோயிலுக்கு போகிறக்கும் சரி, ஒரு தர்ம தானம் பண்ணுறக்கும் சரி, முதல் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த புண்ணியமே கிடைக்குமா? அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பாருங்களேன் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை கூகுளில் சர்ச் பண்ணி, கண்டிப்பாக மயிலாடுதுறை பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக சைனஸ் ப்ராப்ளத்துக்கு அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன், A4 சைஸு. இந்த புத்தகம் 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஜாதகம், பிரசனம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கயா, அயோத்தி, திரிவேணி சங்கமம், இப்படி மெயினான புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். அதுக்கெல்லாம் ஆலய வழிபாடுகளுக்கு நிறைய தரிசனம் கொண்டு வரோம். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். இதில் மெயினாக வந்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு போட்டிங்கன்னா ஒரு 1500 பதிவுகள் கிடைக்கும். அது இல்லாமல் ஜோதிட வகுப்பு இப்போ வந்து ஒரு பேட்ச் ஆரம்பித்து முடிஞ்சுது. ஆண்களுக்கெல்லாம் ஒரு பேட்ச் முடிச்சுட்டு இப்போ பெண்களுக்கு ஒரு 108 பேருக்கு இப்போ ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நீங்கள் படிக்கிறதுனா நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். இதில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஜோதிட மேதையை நீங்கள் படிக்க முடியும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.